அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 2வது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளை காணலாம். புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாகிறார்கள். மாத கிரகமான சூரியன் வைகாசி 1 முதல் 32 வரை ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷப ராசியில் குரு, கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு, பூச நட்சத்திரம் கடகராசியிலிருந்து சந்திர பகவான் வைகாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. இந்த வைகாசி மாதம் சூரியன் குரு கூட்டணி. குரு பகவான் மேற்கே மறைந்து வைகாசி மாதம் 20ஆம் தேதி கிழக்கே உதயமாகிறார். சுக்கிர பகவான் வைகாசி மாதம் முழுவதும் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் குரு கூட்டணி சேரும்போது சிவராஜ யோகம் ஏற்படுகிறது. சூரியன் குரு கூட்டணி சேர்ந்தால் தங்கம் வெள்ளி நகை விலை சற்று குறைய வாய்ப்புண்டு. பெரும்பாலும் 50,000 ரூபாய்க்கு மேலே தங்கம் விலை போயிட்டுருக்குது. ஏதோ 100, 200, 500 குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வைகாசி மாதம் கத்திரிக்காய், தக்காளி, உணவுப் பொருட்களுடைய விலை சற்று கூடுதலாக விற்கும். ஏன்னா கடந்த ஓராண்டு காலமாக சரியானபடிக்கு மழை இல்லை. விவசாயம், காடு கரை வயல்வெளிகளை பார்க்கும்போது செடிகள்லாம் வதக்கி பச்சை பசேர்னதெல்லாம் காஞ்சி தொங்குது. இந்த வைகாசி மாதம் விவசாய பொருட்கள் கொஞ்சம் கூடுதலாக விளைவிக்க வாய்ப்புகள் உண்டு. தென்மேற்கு பருவமழை இந்த வைகாசி மாதம் முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூரியன் குரு கூட்டணி தனுசு ராசிக்கு 6வது வீட்டிலே இந்த மாதம் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது, தன்னுடைய ராசிக்கு 4வது வீட்டிற்கு அதிபதியான குருவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது மத்திய அரசு பணிக்கு, மத்திய அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம். மத்திய அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். 6ஆம் வீட்டிலே சூரிய பகவான் வருவது காரிய சித்தி, பண வரவு, லட்சுமி கடாட்சம் என்று சொல்லப்பட்டுள்ளது. பகை, கடன், நோய் எதிர்ப்புகள் விலகும். கடன் காட்சி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் இந்த சூரிய பகவான் கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் வரும்போது ஏற்படுத்தி தருவார். தனுசு ராசி என்பவர்களுக்கு சூரிய பகவானால் பெரிய அளவு ஆதாயம் உண்டு. ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரமான உணவுகளை சாப்பிட்டீர்கள் என்றால் வயிறு சார்ந்த பிரச்சனை வரும். அதனால் உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் நீங்கள் மற்றவர்களிடம் போட்டி பொறாமை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். மற்றவர்களிடம் பகையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது. தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தைரிய வீரிய ஸ்தானாதிபதி 3வது வீட்டிலே வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது தைரியமான முடிவுகள், தனுசு ராசி என்பர்கள் தைரியமான முடிவுகள் எடுக்கலாம். நீங்களே சுயமாக எடுக்கணும். உங்கள் நண்பரிடமோ கூட்டாளிகளிடமோ கூடி கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடாது. உங்கள் குடும்ப நபருடன் ஆலோசனை செய்து சுயமாக முடிவெடுக்கும்போது தடை இல்லாமல் தனுசு ராசி என்பதற்கு வெற்றி கொடுக்கும். கோச்சாரத்திலே 3வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டலாம். கடந்த காலம் செய்து கொண்டிருந்த வேலை, கடந்த காலம் செய்து கொண்டிருந்த தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்களை சரி செய்து கொள்ளலாம். வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்கள் தனுசு ராசி என்பவர்கள் அதற்கு முயற்சி செய்யலாம். வெளிநாடு வேலை கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். தைரியமான முடிவுகள் தனுசு ராசிக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மீன ராசியில் ராகு வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். வீடோ, மனையோ, நிலமோ, வண்டியோ, வாகனமோ ஏதோ ஒரு வழியில்
கொஞ்சம் விரயங்களை ஏற்படுத்துவார். ஒரு 10 ஏக்கரா காடு இருக்குது, ஒரு பக்கம் 2 ஏக்கரா மேட்டுக்காடாக இருக்குது, அதை விற்றுட்டு வரலாமா அப்படின்னா விற்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் விற்பதற்கான வாய்ப்புண்டு. அதே மாதிரி பழைய வண்டி வாகனங்கள் இருந்துச்சுன்னா பழைய வண்டி வாகனங்களை விற்கலாம். ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம், நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலபுல அசைய சொத்துக்கள் வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வாங்கிறது வாங்கலாம், விற்கிறது விற்கலாம். அதே மாதிரி ஸ்டாக்மெண்ட்டு கரெக்டாக பார்த்து வாங்கிக்கணும். பத்திரம் சரியாக இருக்குதா, அதில் வில்லங்கம் இல்லாமல் சொத்துக்கள் வாங்குவது விற்பது தனுசு ராசி என்பதற்கு மிக மிக கவனமாக இருக்கணும். சொத்துக்களில் வில்லங்கம் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா 4 குடைவர் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் விற்கக்கூடிய சொத்திலும் வாங்கக்கூடிய சொத்துக்களிலும் வில்லங்கம் இருந்துச்சுன்னா கோர்ட்டில் கேஸு போட்டு 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் இப்படி உங்களை அலையன்னு அலைய விட்டுரும். அந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசிக்கு 4ஆவது வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா சுகம் கெட்டுவிடும். ஒரு சிலர் தகாத உறவுகள் கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோச்சாரத்திலே 4ஆவது வீட்டிலே ராகு பகவான் வரும்போது மட்டும்தான் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, 2ஆம் தாரம் இந்த மாதிரி உறவை பெருக்கி விட்டு போயிடுவார். ஏன்னா பிரம்மாண்டமான கிரகம் தான் ராகு. அவர் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது தனுசு ராசி அன்பர்கள் சுய ஒழுக்க கட்டுப்பாடு வேண்டும். படித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து கொஞ்சம் கடினமாக படித்தால் முன்னேற்றம் அடையலாம். இல்லைன்னா படிப்பில் கோட்டை வரக்கூடிய சூழ்நிலையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுவிடும். வைகாசி மாதம் 7ஆம் தேதி வரை 6ஆம் வீட்டிற்கு உடையவர் 5ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் தோளுக்கு மேலே வளர்ந்தவர்கள் உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம், அல்லது அவர்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய நிலை தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். கோச்சாரத்திலே 6 குடைவர் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்திலே லக்னத்திற்கு 6ஆம் வீட்டின் அதிபதி 5ஆவது வீட்டில் அமர்ந்திருந்தார் என்றால் நீங்கள் பட்ட கடனை உங்கள் பிள்ளை கட்டும். உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளை உங்களை கடன்காரனாக இருக்கும். எந்த ஜென்மத்தில் கடன் வாங்கினது தெரியலையே, இவர்களுக்கு பிள்ளையாக பிறந்து நான் இந்த படாத பாடுபடுறேனே அப்படின்னு சொல்பவர்களை கேட்க முடிகிறது. அவர்கள் ஜாதகங்களை பார்க்கும்போது 6ஆம் வீட்டின் அதிபதி 5ஆவது வீட்டில் அமர்ந்திருப்பார். வைகாசி மாதம் 7ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன், திருத்துறேன் அப்படின்னு உங்கள் பிள்ளைகளை அதட்டாதீர்கள், அடிக்காதீர்கள். அவங்க போக்கில் விட்டு பிடிப்பது நல்லது. வைகாசி மாதம் 11ஆம் தேதி வரை புதன் தனுசு ராசிக்கு 5ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். மாம மச்சான்களிடம் கொஞ்சம் விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏன்னா உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய கணவர் வழியிலோ இதை குறை கண்டுபிடிக்காமல் தனுசு ராசி அன்பர்கள் இருப்பது நல்லது. 7ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் மேச ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது மாம மச்சான்கள் வழியில் அல்லது தொழில் சார்ந்த நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் சக பணியாளர்களிடம் சில குறைகளை கண்டுபிடிப்பீங்க. அப்புறம் அதுவே உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகளை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்கள் குறை கண்டுபிடிக்காதீங்க. இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வைகாசி மாதம் 7ஆம் தேதி 6ஆம் வீட்டிற்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். 6ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டிலே கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது பகை ஒடுங்கும், நோய் நொடி தொந்தரவுகள் குறையும், கடன் காட்சி இருந்துச்சுன்னா குறையும். கடன் இருக்குது, வட்டி மேல் வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா முதலையும் சேர்த்து கடனை அடைக்கக்கூடிய நிலை உண்டு. ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைக்கும், கூடுதல் சம்பளம் கிடைக்கும், பிரமோஷன் கிடைக்கும். சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உலகறிய பெயர் மதிப்பு மரியாதை உயரும். 6ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு வைகாசி மாதம் ஒரு நல்ல நிகழ்வுகளை காட்டுகிறது. புதிய வேலை, புதிய தொழில், புதிய மாற்றங்களை நோக்கி தனுசு ராசி என்பவர்களுடைய பயணம் இந்த வைகாசி மாதம் நகரப் போகிறது. வைகாசி மாதம் 1ஆம் தேதி கடகராசி பூச நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் வைகாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். மாதம் முதல் நாளே தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. அதனால்
வைகாசி 1, 2 இந்த 2 தினங்களும் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. ஏன்னா அஷ்டமத்திலே சந்திரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது சில அவஸ்தைகளும் தேவையில்லாத குழப்பங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் தனுசு ராசி நண்பர்கள் மாற்றி யோசிங்க. நல்ல மாற்றங்கள் உண்டு. உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் நீங்கள் மாற்றி யோசிக்கும்போது நல்ல வருமானம், பொருளாதார நிலையை ஏற்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.